ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் ஏன் சென்னையில் வீடு வாங்கணும் இல்லை பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க யார் வேணால் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாங்க. அதுக்கான காரணம், சென்னையில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 2-3 இயர்ஸில் இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அது அப்படியே டபுள் ஆகுங்கிற அந்த நம்பிக்கையில் தான். ஆனால் நம்மளில் நிறைய பேர் பிளாட் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு டிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறவங்க சைலண்ட்டாக யோசிக்காமல் பொறுமையாக அவங்களுக்கான இடத்த சூஸ் பண்ணி கரெக்டான டைமில் வாங்கிடுறாங்க. ஆனால் இன்னும் நம்மளில் சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகம், இல்லை டிஸ்டன்ஸ் அதிகம், இல்லை அப்புறமா பார்க்கலாம், இந்த அப்புறமா பார்க்கலாங்கிற இந்த ஒரு வார்த்தை நம்மளை பல லட்சம் கொடுத்து அதே இடத்த வாங்க வைக்கிது. எதுக்கு இப்போ வேணான்னு சொல்லிட்டு அதே இடத்த போய் சில வருஷங்கள் கழித்து அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கணும்? உரகடம், ஸ்ரீபெரும்புதூர், ஈசிஆர், பட்டாபிராமபுரம், ஆவடி, இப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் தான் இன்றைக்கி சிட்டி ஆகிருக்கு. அண்டு அங்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸு இண்டஸ்ட்ரி வர வர வந்துக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம கிளாம்பாக்கம் இப்போ எவ்வளோ க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? லேண்டு மட்டும்தான் என்றைக்குமே டிப்ரிஷியேட் ஆகாதது. நம்ம இப்போ ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா அது என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். கோல்டு மாதிரியோ இல்லை வேறு இந்த காரு மாதிரியோ வீடு மாதிரியோ எதுவுமே உங்களுக்கு டிப்ரிஷியேட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம வாங்குகிற அமௌண்ட்லேருந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் அதை கம்மியாக தான் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. பட்டு லேண்ட் அப்படி இல்லை, நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து அதிகமாக தான் விற்போம். ஸோ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போவுமே ஒரு க்ரோத்துக்கான விஷயம், அதுவும் பெரிய அசட்டுக்கான ஒரு விஷயம். ஃப்யூச்சருக்கு அது நம்மளுக்கு ரொம்பவே உதவும். ஸோ என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் 5 வருஷத்தில் நல்ல வேலை 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த வாங்கினேன், இன்றைக்கி பெரிய சொத்தாக மாறி இருக்குது அப்படின்னு நினைக்க போகிறீங்களா? இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த இடத்த வாங்கியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட ப்ராப்பர்ட்டி ரிசர்ச்சை இன்றைக்கே ஆரம்பிங்க. கூடிய சீக்கிரம் ஒரு பிளாட்டை வாங்குங்க. உங்களுக்கு சென்னை சுற்றி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் நீடு இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.